வணக்கம். மக்கள் தீர்ப்பு செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. நாளை நமதே, தமிழ்நாடும் நமதே. பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு சார்பில் மாநிலம் முழுவதும் தெருமுனை பிரச்சாரம். கோவை மாவட்டத்திலும் பாரதிய ஜனதா கட்சியின் தெருமுனை பிரச்சாரம் திருப்பத்தை ஏற்படுத்தி வருகிறது. தெருமுனை பிரச்சாரத்திற்கு குவியும் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள். பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களை வரவேற்கும் மகளிர் அணி தொண்டர்கள். கோவை மாவட்டம் மாநகர் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் மாநக வீதி சந்தோஷ் பேக்கரி அருகில் நடைபெற்ற தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் தெப்பக்குளம் மண்டல் தலைவர் பிரபு, மண்டல் பொதுச் செயலாளர்கள் மகேஸ்வரி, ஜெகநாதன், துணைத் தலைவர்கள் சுரேஷ் பாபு, குமரேஷ், கார்த்திக், மண்டல் பொருளாளர் வெங்கடேஷ் பிரகாஷ், மாவட்ட பொதுச் செயலாளர் சுதாகர், இளைஞரணி CN ஜெகநாதன், அமைப்பு சாரா தொழில் பிரிவு மாவட்ட செயலாளர் சுரேஷ்குமார் உள்ளிட்ட தெப்பக்குளம் மண்டல் மகளிர் அணியினர் மற்றும் தெப்பக்குளம் மண்டல் பகுதியில் உள்ள கூட்டணி கட்சிகளான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 70வது வார்டு பகுதி செயலாளர்கள் சிவா மற்றும் பாண்டியன், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் உக்கடம் பகுதி செயலாளர் மோகன் மற்றும் மகேஸ்வரி, விமலா, சைலஜா, மணிகண்டன், சுபாஷ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் மகளிர் அணியினரும் நாளை நமதே, தமிழ்நாடும் நமதே என்கின்ற கோட்பாட்டில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நடைபெறும் தெருமுனை கூட்டத்தில் பெரும் திரளாக கலந்து கொண்டனர். தெப்பக்குளம் மண்டல் சார்பில் நடைபெற்ற தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய மகளிர் அணி தலைவியும் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினருமான திருமதி வானதி சீனிவாசன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் சிறப்புரையாற்றினார். அவருக்கு தெப்பக்குளம் மண்டல் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் பட்டாசு வெடித்து மாலை மற்றும் சால்வை அணிவித்து சிறப்பு வரவேற்பு கொடுத்தனர். தமிழகம் முழுவதுமே ஆளுகின்ற திமுக அரசை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக வாக்குச்சாவடி அளவிலே மக்களுடைய தினசரி படுகிற அவலநிலையை எடுத்துக் கூறும் விதமாக கோவை நகர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாகவும் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியினுடைய சார்பாகவும் இந்த மாநாட்டா வீதி என்ற பகுதியில் நடைபெற்றிருக்கிற இந்த கூட்டத்தினுடைய தலைமை பொறுப்பேற்று நடத்திக் கொண்டிருக்கிற அருமை தம்பி பிரபு அவர்களே, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள, அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய பல்வேறு பொறுப்புகளில் இருந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிற பாதுப்படையினுடைய சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் இதற்கு நன்றி கலந்த வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றோம். ஏன் இந்த திருமணி கூட்டம்? எல்லா கட்சியும் அவர்களோட மக்களை விலக்கு வாங்கிக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்துக் கூறும் விதமாக இங்கே ஒவ்வொரு வேலை முடுக்கெல்லாம் மக்களுடைய விழிப்புணர்வை கொண்டு வரும் விதமாக இங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த இயக்கத்தினுடைய அத்தனை பொறுப்பாளர்களும் அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் மக்களை தொடர்ந்து தினசரி சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் மக்களுக்கு இந்த பெருமித கூட்டம் என்று சொன்ன, கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம எல்லாம் ஏமாற்றி வாக்குகள் வாங்குவதற்காக 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள், அந்த வாக்குறுதிகள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, பெரும்பான்மையாக கிட்டத்தட்ட 80 விழுக்காட்டுக்கு மேலே எந்த வேலையும் செய்வது. நமது கோவை தெற்கு சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் வானதி சீனிவாசன் அக்கறை வருகை வந்திருக்கின்றார்கள். அவர்களை வருகிறது என்று வரவேற்கின்றோம். இந்த சூழ்நிலையிலே
யாரு சிறப்பு பேச்சாளர் வேடிக்கைவா வருவதற்கிருக்கிற அந்த லைட் அந்த பக்கம் திருப்பி அந்த பக்கம் உள் பக்கமா போகும் அந்த பக்கம் திரும்பும் அந்த பக்கம் திருப்புங்க நல்லா திருப்புங்க அந்த பக்கம் இன்னும் மணி முதல்ல வச்ச மாதிரி வைங்களா இல்லை கிளாரிட்டி சால்வ் அப்புறம் போட்டுக்கலாம். இப்போ சால்வ முடிச்சிடும். அவங்க அக்கா அவங்க பேசிட்டாங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டியது இருக்குங்க. அதுக்கே நேரடியாக அவங்க கிட்ட போயிடும். இன்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக கோவை நகர் மாவட்டத்தினுடைய முழுவதும் கோவை தெற்கு சட்டமன்றத்துக்கு உட்பட்ட முன்னாடி வந்துருக்கு இந்த வாக்குச்சாவடி அளவிலான பெருமுனை கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கிற இந்த தெற்கு சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் வானதியக்கா அவர்களை வருக என்று வரவேற்கின்றோம். இந்த விழா திமுக அரசினுடைய அவலங்களை எடுத்துக் கூறும் விதமாக அக்கா அவர்கள் நம்முடைய உரையாற்றுவார். அன்புக்கு மரியாதைக்குரிய செப்பக்குளம் பகுதியினுடைய தலைவர் திரு பிரபு அவர்களுக்கும் மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு சுதாகர் அவர்களுக்கும் அதிமுகவினுடைய பகுதி செயலாளர் திரு ஜெயகணேஷ் அவர்களுக்கு ப்ரமோஷன் ஆயிருக்கு. நான் எலெக்ஷன் நிற்கும் போது வார்டு செயலாளர் 5 வருஷத்துல பகுதி செயலாளராக இருக்காரு. அதனால அதுக்கு வாழ்த்துக்கள். அதே போல என்னுடைய அன்பு சகோதரர் மாணவர் அணியினுடைய திரு மணிகண்டன் அவர்கள் இங்கு 70வது வார்டு செயலாளர் திரு சிவகுமார் அவர்கள், அமமுக உக்கடம் பகுதி செயலாளர் திரு மோகன் அவர்கள், வார்டு செயலாளர் திரு பாண்டியன் அவர்கள், பூமிநாதன் நாங்க பார்த்துட்டேன். அதே போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மகளிர் சகோதரிகள் இங்கெல்லாம் வந்திருக்காங்க. இந்த மண்டலினுடைய அன்பு சகோதர சகோதரிகள் பொதுச் செயலாளர் குமரேஷ், அன்பு தம்பி சுரேஷ்குமார், மகேஸ்வரி அக்கா மற்றும் இந்த சக்தி கேந்திரத்தினுடைய பொறுப்பாளர் கார்த்திக், சுஜாதா, ஹரி மற்றும் இங்கு இருக்கின்ற எங்கள் மகளிர் அணியினுடைய தலைவி வேணி அக்கா, திரு ஜெகன் அவர்கள் இளைஞர் அணியினுடைய பொறுப்பாளர் மற்றும் இன்னொரு ஜெகன், அதே போல துணைவியாரோடு வேலை பண்றாரு இல்லையா ஜெகன், மற்றும் இங்க இருக்கக்கூடிய என்னுடைய அன்பு சொந்தங்கள் சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சுதாகர்ஜி சொன்ன மாதிரி இன்று தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு சக்தி கேந்திரத்தினுடைய இடத்திலேயும் ஒரு தெருமுனை பிரச்சார கூட்டம் நடத்துவதற்கு முடிவு செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்ட தெருமுனை பிரச்சாரம் இப்போது பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்கிறது. இதற்கு முன்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தெருமுனை பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது அவர்களும் நம்மோடு இணைந்து ஒவ்வொரு பகுதியிலேயும் இந்த தெருமுனை பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள். எதற்காக இந்த பிரச்சாரம்? நம்ம இன்னும் 50 நாள்ல ஓட்டு போட போறோம். கடந்த முறை நம்முடைய கோவை மாவட்டத்தினுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு தளபதி முன்னாள் அமைச்சர் திரு SP வேலுமணி அண்ணன் மற்றும் மாவட்ட செயலாளர் அம்மன் அர்ஜுனன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கோவை மாவட்டம்னா என்னன்னு காட்டினாங்க. ஒரு இடம் கூட கொடுக்காமல் 10க்கு 10 என்று நாம் ஜெயித்து காட்டினோம். தமிழகத்தை மட்டுமல்ல கோவையையும் சேர்த்து வஞ்சித்தது திமுக அரசு. இங்க கார்பரேஷன்ல இருக்கக்கூடிய அதிகாரிகளும்
அதே போல தேர்ந்தெடுக்கப்பட்ட மாமன்ற உறுப்பினர்கள் அவங்க என்ன வேலை பார்க்கறாங்கன்னு நம்ம யாருக்குமே தெரியும். ஏனென்றால் ஒவ்வொரு நாள் திமுக கட்சிக்காரர்களுடைய அராஜகம், வசூல் வேட்டை, அவர்கள் பெண்களுக்கு எதிராக செய்கின்ற குற்றச் செயல்கள் இதுதான் கண்ணுக்கு தெரியுதே தவிர நம்ம பகுதியில இருக்கிற குப்பை எடுக்கிறது கூட அவங்க தயாரா எல்லா இடத்துலயும் குப்பை. ரோடுகளுக்கு எப்ப கேட்டாலும் சட்டப்பேரவையில 200 கோடி கொடுத்தாங்க. அந்த ஒரே ஒரு 200 கோடி வச்சு 5 வருஷம் ஓட்டினாங்க. அந்த 200 கோடியில எங்க ரோடு போட்டிருக்காங்கன்னே தெரியல. அப்ப சாதாரணமா இருக்கக்கூடிய பணத்துல இவங்க என்ன போடுறாங்க? ஆக ஒட்டுமொத்தமாக கோவை மாநகரத்துல நமக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதில் எந்த அக்கறையும் காட்டாத திமுக அரசு என்பது மட்டுமல்ல, எல்லா துறைகளிலேயும் லஞ்சம் ஊழல். எந்த அரசாங்கத்தினுடைய வேலைகளிலும் எந்த வேலையும் நடக்கும் ஆசை கொடுத்தா கூட வேலை நடக்காத ஒரு கவர்மெண்ட் அப்படின்னா அது திமுக கவர்மெண்டா இருக்கு. இப்படிப்பட்ட திமுக அரசு என்ற அமைச்சர்கள்ல அத்தனை பேர் மீதும் ஊழல் குற்றச்சாட்டுகள். சிட்டிங் அமைச்சர்களை ஊழல் குற்றச்சாட்டுக்காக பதவி விலகின ஒரு அரசாங்கம் இருக்கும் என்றால் அது ஸ்டாலினுடைய அரசாங்கத்தில் தான். ஆனா இதையெல்லாம் மறந்துவிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியை பார்த்து அவர் விமர்சனம் வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு மிகப்பெரிய பதட்டம் இருக்கிறது. திரும்பவும் ஆட்சிக்கு வரமாட்டோம் என்று நினைத்து அவர்கள் கண்ணில் படுறதையெல்லாம் போராண்டிட்டு இருக்காங்கன்னா இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் தான் அந்த போராட்டல் வேலையை பண்ணிட்டு இருக்கார். இன்னைக்கு எதை பார்த்தாலும் பயம். ஏனென்றால் அவர்களுக்கு நன்றாக தெரியும் ஊழல்வாதிகளை ஒருபோதும் பிரதமர் நரேந்திர மோடியும் அமித்ஷாவையும் விட்டு வைப்பதில்லை. அதனால அந்த பயம் அவர்களுக்கு இருக்கிறது. ஆட்சி அதிகாரம் இருந்தாலாவது தங்களை காப்பாற்ற முடியுமா என்று பார்க்கிறார்கள். அதற்காக அரசாங்கத்தினுடைய வளர்ச்சி திட்டங்களில் கவனத்தை செலுத்துவதை விட்டுவிட்டு பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறோன்னு 28 மாசம் பணம் கொடுக்காம இருந்தான். இப்ப கோடை காலத்துல 2000 ரூபாய் சேர்த்து கொடுக்கிறாரா ஸ்டாலின். திரு ஸ்டாலின் அவர்களே, கோடை காலத்துல வேண்டாம், நீங்க சொன்ன வாக்குறுதிப்படி 28 மாசத்துக்கு சேர்ந்து 28,000 எங்க பெண்களுக்கு நீங்க அக்கௌண்ட்ல போடணும். ஆனால் அதை விட்டுவிட்டு நாங்கள் கோடை கால சிறப்பு தள்ளுபடி மாதிரி சிறப்பு தொகை கொடுக்கிறோம் என்று தமிழகத்து பெண்களை ஏமாற்ற பார்க்கிறார் ஸ்டாலின். இன்றைக்கு பெண் குழந்தைகளை வீட்டை விட்டு அனுப்பினா திருப்பி பத்திரமா வருவாங்களான்னு தெரியல. ஆண் குழந்தைகள் வீட்டுக்கு வரும்போது அவர்களுக்கு ஏதாவது போதை பழக்கம் இருக்கிறதா, உண்மையாகவே அந்த பையன் வேற எந்த ட்ரக் இல்லாம வரானா அப்படின்னு இன்னைக்கு தாய்மார்கள் வயிற்றிலே நெருப்பை கட்டி கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தை ஒட்டுமொத்தமாக சீரழித்துக் கொண்டிருக்கிறது திமுகவினுடைய திராவிட மாடல் அரசு. அதனால் தமிழகத்தினுடைய எதிர்காலத்திற்காக இங்கெல்லாம் நிறைய விஸ்வகர்மா சமுதாயத்துக்காரங்க இருக்காங்க. விஸ்வகர்மாக்களுக்காக கொண்டு வந்த திட்டத்தை ஸ்டாலின் அரசு தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். மோடி அவர்கள் கொடுப்பதை ஸ்டாலின் அரசு தடுத்து நிறுத்தி இருக்கிறது. அனைவருக்கும் வீடு திட்டத்தில் கோயம்புத்தூர்ல ஒரு திட்டம் கூட இந்த 5 வருட காலத்தில் கொண்டு வரப்படவில்லை. ஏழை மக்களுக்கு வீடு கொடுக்கணும்னு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் நினைக்கிறார். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் தடுக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மோசமான அரசை நாம் அத்தனை பேரும் இணைந்து வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி பலமாக இருக்கிறது. மக்கள் நம்மிடம் இருக்கிறார்கள். மக்களுடைய ஆதரவு என்பது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இருக்கிறது. ஆக இந்த ஆதரவு என்பது நாளுக்கு நாள் பெருக வேண்டும் என்றால் இம்மாதிரியான ஆயிரக்கணக்கான கூட்டங்களை நாம் நடத்தி நம்முடைய மக்களுக்கு நாம் தெளிவுபடுத்த வேண்டும். அதே போல இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, இளம்பெண்களுக்கு யார் அவர்களுடைய வருங்காலத்துக்கு யோசிக்கிறார்கள் என்பதை பார்த்து வாக்களிக்க செய்ய வேண்டும். ஏனென்றால் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களே சினிமா மோகத்தோடு ஏதோ உணர்ச்சி வேகத்தில் செயல்படாமல் அவர்களுக்கு பொறுமையாக நாம் அத்தனை பேரும் எடுத்து கூற வேண்டும். நாமே ஆட்சி செய்பவர் என்பவர் நமக்கு நல்ல ஆட்சியை கொடுப்பவராக இருக்கணும். அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ஆட்சியில 11 மருத்துவக் கல்லூரிகள் ஒரே நேரத்தில் ஒரு மாநிலத்திற்கு கிடைத்தது என்றால் அது தமிழ்நாட்டில் தான் கிடைச்சது. இன்னும் எத்தனையோ சிறப்பு திட்டங்கள் இன்றைக்கு கோவையை சுற்றி சுற்றி மேம்பாலங்களை வந்து ரிப்பன் வெட்டி திறந்துட்டு இருக்காரு ஸ்டாலின். ஆனால் இதற்கு திட்டமிட்டது, நிதி ஒதுக்கியது எல்லாமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட அரசு. அதனால இது ஸ்டிக்கர் அரசு அப்படிங்கிறது இல்ல, இது மிகப்பெரிய ஸ்டிக்கர் அரசு. அதனால் இந்த ஸ்டிக்கர் அரசை நாம் வீட்டுக்கு அனுப்புவோம் என கூறிக்கொண்டு, கடந்த வாரம் முழுவதும் எனக்கு கொஞ்சம் வைரல் காய்ச்சல் இருந்ததால தொண்டை இன்னும் சரியாகல.
அதனால இங்கு அன்புக்குரிய சகோதரர்கள் நல்லா பேசுறவங்க, என்னை விட நல்லா பேசுறவங்க எல்லாம் இருக்காங்க. மணிகண்டன் பேசுனீங்களா? அதனால இங்கு இருக்கிறவர்கள் என்னுடைய உரையை தொடர வேண்டும் என கேட்டுக்கொண்டு நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தெருமுனை பிரச்சார கூட்டத்தின் இறுதியில் மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்கு ரத்தின சுருக்கமாக சிறப்பு பேட்டி அளித்தார். அதன் பின்னர் ஹரிஹரன் நன்றியுரை நல்கினார். தமிழகம் முழுவதும் 25,000 இடங்களில் தெருமுனை பிரச்சாரம் பாரதிய ஜனதா கட்சியால் முன்னெடுக்கப்பட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு இடங்களிலேயும் மக்களுடைய ஆதரவும் எழுச்சியும் எங்களால் பார்க்க முடிகிறது. வருகின்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த மக்களுக்கு எதிரான ஆட்சியை அகற்றுவது என்பதுதான் இந்த கூட்டங்களுடைய முக்கியமான குறிக்கோள். அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்றாமல் தவறினார்கள் என்பது மட்டுமல்ல, தமிழகத்தினுடைய அமைதி, சட்டம் ஒழுங்கு, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் ஒவ்வொரு துறைக்கும் அவர்கள் செய்திருக்கிற துரோகங்களை எல்லாம் பட்டியலிட்டு எங்களுடைய பேச்சாளர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மார்ச் 1ஆம் தேதி மதுரை வருகிறார், அதற்கு பின்பாக திருச்சி வருகிறார். அதனால அவருக்கான ஏற்பாடுகள் எல்லாம் சிறப்பா போயிட்டு இருக்கு. ஆமாங்க, தமிழ்நாடு முழுவதும் நடக்குது, கோயம்புத்தூர்லயும் நடக்குது. நல்லா இருக்குங்க. மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் செய்தி ஆசிரியர் அதிரடி காளிதாஸ்.